ஹாய் ஹாய் தமிழ் உறவுகளே, நான் தான் உங்கள் யூடியூப் சேனல் தமிழ் ராக் 02. எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். 6ஆம் தேதி டிசம்பர் 6ஆம் தேதி டாக்டர் அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழாவில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கலந்து கொண்டார். அவர் திருமா மீது அக்கறையுடனும் பாசத்தோடும் பேசிய அந்த வார்த்தைக்கு திருமா அவர்கள் எப்பொழுதுமே எங்களுக்கு உயர்ந்தவர் தான். திருமா விசிகா கட்சி எப்பொழுதும் ஒரு நல்ல இயக்கம்தான். விஜய் அவர்கள் பேசியதற்காக விசிகாவுடைய உறுப்பினர்கள் விஜய் அவர்களை தரைக்குறைவாக மைக்கு கிடைத்தவுடன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்தா அண்ணன் திருமா கூட சங்கடப்படுவார். அந்த அளவுக்கு அதோடைய பேச்சுகள் இருக்கு. அதில் ஒருத்தன் பேசுகிறான், டாக்டர் அம்பேத்கர் உச்சம், விஜய் எச்சம்னு. டாக்டர் அம்பேத்கர் உச்சம்தான். அந்த அம்பேத்கரை தான் எங்கள் தலைவர் தூக்கி பிடிச்சு நிற்கிறாரு. அதோட தெரியாத அறிவுகட்ட முண்டம். ஆனால் எச்சம்னு சொல்றிய விஜய ஓட்ட விட்டுரு, அரசியலை விட்டுரு. விஜயை நேசிக்கக்கூடியவங்க தமிழகத்தில் மட்டும் இல்லை, உலக அளவில் எப்படி பார்த்தாலும் ஒரு 10 கோடி பேர் இருப்பான் விஜயை நேசிக்கிறது இல்லை. அப்படி இருக்கிற அந்த விஜயை நீ எச்சன்னு சொல்கிற. உனக்கு மத்தியான சாப்பாடு கூட வழி இல்லை, நீ போயிட்டு உயர்ந்த மனுஷனை போய் எச்சேங்கிற அறிவுகட்ட நாயே. உன்னோட பேட்டி பார்த்தோன்னே நீலாம் கிடைச்சனா, கையில் கிடைச்சனா வெளுத்து விட்டுருவோம் உன்னெல்லாம் நாயே. மைக்கு கிடைச்சவனையும் பெருசாக பேசுகிற, நேற்று பெஞ்ச மலையில் முளைச்ச காலாங்கிற. டேய், 50 வயசுடா விஜய்க்கு, 50 வயசு, 35 ஆண்டுகளாக சினிமா துறையில் இருக்காரு. எத்தனை அரசியலை பார்த்துருப்பாரு. எந்தெந்த இடத்துல கண்ணி வெடி, எந்தெந்த இடத்துல புசுவானம், எல்லாத்தையும் பார்த்து வர்றா எங்கள் தலைவர் விஜய். அவர் விஜய்க்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குற. நேற்று பெஞ்ச மலையில் முளைச்ச காலாங்கிற. நேற்று முளைச்ச காலம் இல்லைடா, 50 வருஷமாக தமிழ்நாட்டை உற்று நோக்கிக்கிட்டு இருந்த தலைவன்டா விஜய். அவருக்கு என்ன தெரியும் என்று கேட்குறாய். அரசியலில் 35 வருஷம் இல்லை தான், ஆனால் அரசியலை எப்படி பார்த்துக்கிட்டு இருந்தாரு உனக்கு தெரியுமாடா? சினிமா துறையில் 35 வருஷம் இருந்தாலும் அரசியலை ஒன்று கற்று வச்சுருக்கான்டா எங்கள் தலைவன் விஜய். விஜயை போய் என்ன தகுதிங்கிற, எச்சங்கிற. மத்தியான சோத்துக்கு வழி இருக்காடா உனக்கு? விசிகா கட்சிக்கு எங்களுடைய நட்பு கட்சி தான்டா. விசிகா தலைவர் மேலே எங்கள் தலைவர் விஜய்க்கு நல்ல நட்பு உண்டுடா. அவர் கூட்டணிக்கு வந்தாலும் வராவிட்டாலும் அவர் மீது எப்போதுமே எங்களுக்கு மரியாதை உண்டு. எச்சைகளா நீங்கள் தான்டா எச்சைகள். நன்றி, வணக்கம்.